ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றுவாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஹே கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்வியூ விஷயம். வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறோம். ஸோ ரியல்மியில் பார்த்தோம்னா C20 அப்படின்ற மொபைல் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. ஐ மீன் 3 months முன்னாடி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months முன்னாடி வாங்கினேன். பட் ஆனால் வீடியோ வந்து போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 month நிறைய பேர் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ எதுக்கு போகிறது, இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாங் டைம் ரிவ்யூவாக போட்டுலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த மொபைல் ஸோ இதில் தான் நான் வந்து இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் தென் ஒரு லாங் டைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கீழே வந்து டிஸ்கார்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். ஸோ மறக்காம என்ன வந்து அங்கே நீங்கள் பின் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் உடனே. ஸோ இப்போ அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ போயிடலாம். வீடியோக்குள்ள வந்தோம்னா இதுதான் நம்மளோட பேக்கேஜிங். ஸோ எப்பயும் போல ரியல்மி மொபைல்ஸ் வரா மாதிரி இதில் நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக இருக்க மாதிரி தந்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மொபைலுக்கு வந்து சைடில் நம்ம ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து எப்பயும் போல் ஒரு நார்மல் பேக்கேஜிங் முன்னாடி இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்தோம்னா வெயிட்டே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மொபைலில் வந்து சிலிக்கான் கேஸும் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஃபிலிமும் தரல. ஐ மீன் டெம்பர் கிளாஸும் நம்மளுக்கு இந்த மொபைலில் போடலை. ஸோ ரெண்டுமே இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லணும். ஸோ பின்னாடி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் பீல். ஸோ பிளாஸ்டிக் பீல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லா கிரிப்பியான ஒரு ஃபீல் தந்திருக்காங்க பின்னாடி. ஓகே, நம்ம மொபைலை ஆன் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சோன்னா ஒரு 10 watt அடாப்டர் அண்ட் தென் ஒரு மைக்ரோ USB to USB-A கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பேக்கேஜிங்கில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து சிம் ட்ரே பார்த்தோம்னா ட்ரிபிள் ஸ்லாட் தான் தந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து ரிவ்யூ ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அந்தளவுக்கு இல்லை அன்பாக்சிங்கில். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேஸு டெம்பர் கிளாஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் மொபைல் சார்ஜர் மட்டும் தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பில்ட். ஸோ பில்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆல் பாடி பிளாஸ்டிக் தான். ஈவன் தோ நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போக்கோ X3 அப்படின்ற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க போக்கோ சைட்லேருந்து. நீங்கள் நினைக்கலாம் இவன்னா அவ்வளோ பெரிய பிராண்டில் போய் கம்பேர் பண்ணுறது, அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமே நீங்கள் நினைக்கலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து அதோட இது வந்து பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லும். ஈவன் ஒரு 7,000 rupeesக்கு லான்ச் ஆகியிருக்கிற மொபைலாக இருந்தாலும் ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடத்துல க்ரீக்கிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ வெயிட்டு கூட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா சாலிடாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து 196 grams தான் மொபைல் வந்து வெயிட் பண்ணுது. ஈவன் இட்ஸ் 5000 mAh. ஸோ முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 6.5 inch LCD டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க, IPS LCD. ஸோ இது வந்து 720p டிஸ்பிளே. ப்ரொடக்ஷன் முன்னாடி பார்த்தோம்னா கம்பெனி சைட்லேருந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை லான்ச் பண்ணும்போது. ஸோ நான் என்னோட இன் ஃபீல்டில் எது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது ஒரு கொரில்லா கிளாஸ் 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஏன்னா கொரில்லா கிளாஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஓரங்களில் வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக் ஃபினிஷ் தந்திருப்பாங்க மேட்டாக. ஏன்னா கொரில்லா கிளாஸில் அந்த மாதிரி ஃபினிஷ் தருவாங்க. ஸோ ஜென்ரலாக கொரில்லா கிளாஸ் இல்லாமல் இப்போ எந்த மொபைலில் வரதில்லை. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொடக்ஷன் தந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆக்சிடென்டலாக ட்ராப் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து மொபைல் இப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்வே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி போட்டிங்கன்னா டிஸ்பிளே காலி, சிம்பிளாக சொல்லணும்னா. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பில்டு வைஸ் பார்த்துறோம். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தோம்னா 6.5 inch ஃபுல் HD டிஸ்பிளே இல்லை, HD டிஸ்பிளே தான். ஸோ பீக் பிரைட்னஸாக 400 nits வரைக்கும் போகுது. ஸோ அவுட்டோர் யூசேஜில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். பட் டேரக்ட் சன்லைட்டில் கிளார்ன்றது ரொம்பவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஆலியோஃபோபிக் கோட்டிங் வந்து இல்லை. ஸோ 7,000 rupeesக்கு என்னடா இவன் ரொம்ப பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பேசிக்காக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளே வைஸ் ஓகே விஷயம் தான். ஈவன் நம்மளால் வந்து இதில் வந்து 1080p வீடியோ பார்க்க முடியுது. இது வந்து HD டிஸ்பிளேவாக இருந்தாலும் யூடியூப்பில் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது ஸ்பீக்கர் குவாலிட்டி. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து பேக் சைடில் ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸோ வோக்கல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸ் வந்தது நம்மளுக்கு வந்து பேஸ் வந்து சுத்தமாக இல்லை. பட் லவுட் எனாஃப் உண்மையாக சொல்லணும்னா ரிங்டோன்லேருந்து எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் லவுடாக தான் இருக்குது. ஸோ வைப்ரேட் மோட்டர் கொஞ்சம் மட்டமான சைடில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப வைப்ரேட் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வருது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோர்லேயோ இல்லை நம்ம ஒரு டேபிளையோ வச்சுருந்தா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கரே நம்மளுக்கு வந்து பேக் மவுண்டடாக இருக்குல்ல. ஸோ அதால் வைப்ரேட்டு சவுண்ட் வைப்ரேட் எல்லாம் சேர்ந்து வித்தியாசமான ஒரு சவுண்டு மேக் ஆகுது டேபிளில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ பில்டு வைஸ் அவ்வளோதான். ஸோ ஸ்பீக்கர் வைஸாக சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது பேட்டரி. ஸோ பேட்டரின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இது வந்து 5000 mAh வித் 10 watt அடாப்டர். ஆஃப்டர் 1.5 days ஆஃப் யூசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20% சார்ஜ் வந்து லெஃப்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 12 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பேட்டரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் நீங்கள் வந்து ரொம்ப டிமாண்டிங் டாஸ்க்லாம் தந்தீங்கன்னா மொபைல் வந்து தடுமாற ஸ்டார்ட் ஆகுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸில் பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்தோம்னா, ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இதில் வந்து மீடியாடெக்கோட G35 CPU தந்திருக்காங்க. ஸோ ரியல்மி பார்த்தோம்னா உங்களோட sub 8K செக்மெண்ட்டில் இருக்க எல்லா மொபைலுக்குமே சேம் சிப்செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அப்படி இப்படி மாற்றி தராங்க. அண்ட் தென் கேமரா கூட சொல்லணும்னா, ஸோ கேமரா பற்றி சொல்கிறேன், அதில் ஒரு பயங்கரமான ஃபன்னும் இருக்குது, சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அதே இப்போ நம்ம பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸோ கேமிங் மொபைலாக இது யூஸ் பண்ணலாமா ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் அண்ட் நோன் தான் சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து CPU நல்லா தந்திருக்காங்க, ரேம் வந்து ரொம்ப கம்மியாக தந்திருக்காங்க. 2021 2GB ரேம் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பத்தும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து சுத்தமாக பத்தலை. ஸோ இந்த மொபைலில் ஃப்ரீ ஃபயர் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். PUBG வித்தவுட் எனி டவுட் நோன் தான் சொல்லணும். ஏன்னா வந்து கேம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும், ஓப்பன் ஆகுது, ப்ளேவும் பண்ண முடியும், பட் அன்பிளேயபிள்னு சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸு ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுலேருந்து எனிமையை பார்க்குற வரைக்கும் ஃபுல்லாக ரெண்டர் ஸோ அந்தளவுக்கு ரெண்டர் ஆச்சு மொபைலு. ஸோ எப்போ ரெண்டர் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் கில் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரெண்டர் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் நம்மளால் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து அல்ட்ரா வரைக்கும் போக முடியும், பப்ஜியில் வந்து பேலன்ஸ்டு மீடியம் வரைக்கும் தான் போக முடியும். ஸோ இவ்வளோ ஃப்ரீ ஃபயரை பற்றி நல்லா பேசுகிறேன், நீங்கள் தான் ஃப்ரீ ஃபயர் பிளேயரான்னு கேட்பீங்க, பட் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயர் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஆஸ் ஒரு ரிவ்யூவராக நான் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது தான் சொல்லுறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து கேஷுவல் கேமிங், கேண்டி கிரஷ், அதுக்கப்புறம் ஹில் கிளைம்பிங், இந்த மாதிரி பேசிக் கேம்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகுது. அந்தளவுக்கு வந்து பேட்டரியும் கன்சியூம் ஆகலை. ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு வந்து ஹீட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஆகலை. உண்மையாக சொல்லணும்னா ஈவன் நான் வந்து 2 மேட்சஸ் ஆனேன், 3 மேட்சஸ் ஆனேன், ஹீட்டு அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ஒன்ஸ் நான் வந்து கேம் விளையாடி முடிச்சுட்டு நான் வந்து சார்ஜிங் வச்சுனா லைட்டாக ஹீட் ஆகுது. அது வந்து சார்ஜிங்கில் ஜென்ரலாக ஆகுறது தான். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ ஃபஸ்ட் டைம் ஒரு மீடியாடெக் சிப்செட் இருந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரேம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா தந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா, ஸோ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து மேட்ச் ஆடிட்டு இருந்தேன், கிளாசிக் மேட்ச் தான் போட்டுருந்தேன். சரி நம்ம வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேமை விட்டு அப்படியே நான் வந்து ஹோம் பட்டன் கொடுத்து வெளியே வந்து டைலர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ டைலர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணல, திருப்பி அதை வந்து ரேம்லேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு கேமுக்குள்ளே போனேன். கேம் வந்து ஃபஸ்ட்லேருந்து லோட் ஆகுது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் டோட்டலி பேஸ்டட். ஸோ செக்யூரிட்டி பேட்ச் எந்த அளவுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மொபைல் வாங்கி 2 months தான் ஆகுது, பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக வந்து 3 செக்யூரிட்டி பேட்ச் வந்து தந்திருக்காங்க. ஸோ மொபைல் ஆன் பண்ணும்போது எப்பயும் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்தது, அது வந்து ப்ரீவியஸ் மந்த் செக்யூரிட்டி பேட்ச் வந்து தந்தாங்க. அண்ட் தென் வந்து லாஸ்ட் மந்த்து எண்டிங்கில் வந்து ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்தது, அதுக்கப்புறம் இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்தது. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் நல்லா தராங்க, பட் ஆனால் ஓஎஸ் வைஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 11 வந்துடும். ஸோ ஆண்ட்ராய்ட் 11 தராமல் இருக்க மாட்டாங்க ரியல்மியை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் ஒரு மேஜர் அப்டேட்டாவது தருவாங்க ரியல்மி பிராண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஆப்டிக்ஸ். ஸோ கேமரான்னு பார்த்தோம்னா பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் கேமரா தான் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு டுவல் கேமரா, குவாட் கேமரா மாதிரிலாம் தெரியாது. ஸோ சிங்கிள் கேமரா தான் தந்திருக்காங்க. இது வந்து ஒரு 8 MP கேமரா. ஸோ முன்னாடி வந்து ஒரு 5 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஸோ மோரோவல் சொல்லணும்னா ரியல் கேமராவே எனக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான் தோணுது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை, டு பி ஃப்ராங்க். 5 MP கேமரா நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம் ஃபோட்டோஸ், பட் வந்து டைனமிக் ரேஞ்சு வந்து சுத்தமாக இல்லை. டோட்டலாக பேக்ரவுண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகுது நான் வந்து எடுத்த ஃபோட்டோஸில். ஸோ ஃபோட்டோவை காட்டுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஏன்னா காட்டுற அளவுக்கு அது வந்து வர்த்தா இல்லை. ஸோ செல்ஃபி வைஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரியர் கேமரா போயிடலாம். ஸோ ரியர் கேமரா போனோம்னா நம்மளுக்கு வந்து வீடியோ வைஸ் மேக்ஸிமம் 1080p 30, 720p 30 தான் எடுக்க முடியும். ஸோ 60 fps எந்த ரெசல்யூஷன்லவே இல்லை. ஸோ ஸ்லோ மோஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது வந்து சாஃப்ட்வேர் மேட், அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஸ்லோ மோஷன்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் கேமராவோட சாம்பிள்ஸ் இப்போ போடுறேன் பாருங்கள். ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து HDR ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி 2 ஃபோட்டோவோட டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ HDR வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஈவன் ஒரு 8 MP கேமராவில் எந்த அளவுக்கு HDRல பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு தான் HDR வந்து இப்போ பண்ணுறதுலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ எக்ஸ்பர்ட் மோடில் நான் எடுத்ததை பார்ப்போம். ஸோ எக்ஸ்பர்ட் மோடில் வந்து இதுதான் நான் வந்து எக்ஸ்பர்ட் மோடில் ட்ரை பண்ணது. ஸோ மேனுவலாக நான் வந்து எல்லா செட்டிங்ஸும் கேலிப்ரேட் பண்ணி பண்ணது. ஸோ ஜூம் இன் பண்ணாத வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஜூம் இன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஸோ பிக்சலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து ஆல் ஓவர் இந்த மொபைலை பற்றி முழுசாக நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அண்ட் தென் இந்த மொபைல் வந்து நான் வந்து ஜஸ்ட் 3000 rupees வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி J5 2016 எடிஷன் வந்து ஒரு மொபைல் வச்சுருந்தோம். அது வந்து அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு அந்த மொபைல் வாங்கி. ஸோ 2016 ஜான்வரியில் அந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து 14,000 வாங்கணும். ஜென்ரலாக அந்த மொபைலோட ரீசேல் ப்ரைஸ் வந்து மற்ற மொபைல்ஸ்க்கு வந்து 2000 சம்திங் தான் இருந்தது. பட் Realme C20 இந்த மொபைலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 600 சம்திங் இருந்தது. நான் வந்து கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போடுறேன்.
ஸோ எனக்கு வந்து இந்த மொபைல் 7000 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்களா. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3850 ருபீஸ் கிடச்சிது இந்த மொபைல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பயங்கரமான சண்டை நடந்தது ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றுவாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஸோ நான் வந்து அதை பற்றி அடுத்த வீடியோ போடுறது வந்து மஸ்ட் வாட்ச் வீடியோ, எல்லாருமே வந்து பார்க்கணும். நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட் யூஸராக இருந்தீங்கன்னா மொபைல் வாங்கும்போது அவங்களை இப்படியெல்லாம் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து. ஸோ அதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகே, வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போடுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவை பார்க்குறது இருக்கும். பாய் கைஸ்.